வந்துட்டேன்னு சொல்லி, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லி ஆரம்பிக்கலாமா? எல்லா பவருமே எடுத்துட்டேன். இப்போ சும்மா வெறுப்பு இருக்குது. அதனால கொஞ்ச நேரம் இந்த எலமெண்ட் பவர் டிக்கணுங்களாங்க. சோனிக்கு வாங்குறது தான் என்னோட நோக்கமே. 505 ஜெம்ஸ் இருந்துச்சு. முன்னேறது தான் ஒரு 2 வாரம் இருக்கும் இந்த ஐடியா இறக்கி. ஆனாலும் இந்த வாட்டி விட மாட்டேன். இன்னைக்கு ஒரு இதுதான். கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்கும். பார்த்து விடலாம். சைலன்ஸுறது கொஞ்சம் லோனஸ் இருக்கும். பார்த்து தான் இருக்கிற மாரி இருக்கும். எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஐயோ ரீபட் பண்ண போகிறேன். ஐயோ என் பவர் வர என்ன ஆயிடுச்சே. இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பசங்களை அடிப்போம். உங்களுக்கு கேட்கலீங்க. அறிவில்லாதவங்களோட சின்ன பசங்களை வச்சு இது சின்ன பசங்களா மக்களே? சூப்பர் சோனிக்கு இது ஆட்டம் போடுறதுன்னு இருக்கும். யாரு? ட்ராகோ. அப்படியா? பிளானட் இதுடா. இதோட என் பவரே தெரியாமல் எங்களை முடுறேன். சூப்பர் பவர் இது. சூப்பர்மேனு இது. நீ லிமிட்டை தாண்டி போகிற சிங்காரம். ஐயோ ஹெல்த் பொசிஷன் எடுத்துனார்ல சிங்காரம். ஓட 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 எந்த தான் ஒரு சோனிக்கு கூட மோதுரும். இப்போதான் இருங்க. எங்கள் நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சொன்னால் புரியாது. அதுக்குன்னு இல்லை. இதுமாரி அண்ணாந்துங்க 2 பேர் உங்கள் டீம்மேட்டாக இருந்தாங்கன்னா இதுமாரி தான் ராக்கெட்டு போகணும் முதல்ல. லைட்டு என் கையில் அழி வாங்கி சாப்பிட மாட்டேன். ரோபோட்டே இருக்குதுடா. சாரி மக்களே. இனிமேல் தான் இது இருக்குது. நான் என்னால் என்ன பண்ண முடியும்? நான் இது முடிச்சுட்டு வரேன். சோபா தலைவலியாக இருக்குது. மக்கள் வந்துட்டேன். ஏண்டா உனக்கு தண்டர் பற்றி தெரியலன்னு கேட்காதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு நேச்சரோட எனக்கு தண்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச பவர் எர்த்து தான். சூப்பர் சோனிக் கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ பூரா யூஸ் பண்ண ஜெம்ஸே இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்டில் 3 பேருமே இது வச்சுக்கிறாங்க சூப்பர் சோனிக்கு. அதையும் அவங்க கையிலேருந்து கொஞ்சம் பவர் மட்டும் எடுத்தேன். நல்லாவே அந்த அளவு எப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவு தான். ஆனால் 750 ஜெம்ஸுக்கு ஒர்த்து இல்லைன்னு தான் என்னோட இதுவே. எனக்கு பிடிச்சது எர்த்து தான். எர்த்து நல்லா அடிக்கானா. கட்ட நேரத்தில் மெசேஜ் வருது. கொஞ்சம் பேசாமல் இருக்கணும். அதான் பார்க்குறேன். அதுலேருந்து அந்த அளவு ஒரே ஆள் மட்டும் கொண்டு இருப்பேன். இல்லை இப்போ தான் ஒருத்தன் டார்க்னஸ் நான் கொன்னேன். ஓட்டான். நான் வந்துன்னு ஓட்டான். இது யார்? சோனிக்கு. யாருப்பா நீ? கோட்டு இங்கே நான் தான்டா, நீ இல்லைடா. ஹே அபவுட் ரோஹித் யூ டெல். யாருப்பா அந்த ரோஹித்து? எனக்கு தெரியாது. போய் அந்த வேற யாருக்கெல்லாம் சொல்லி. சரி கொஞ்ச நாள் லைட். ஐயோ லைட்டா? இது யாருன்னே தெரியல. நம்மளும் இருந்தாச்சும் கொஞ்சம் சேஃப்டி வரும். வந்தால் பார்த்துக்கலாம். அதான் ஃபைன் பஸ்ட்டு இதை வச்சு பார்த்தா அதான் நீ யாருப்பா? அதான் உனக்கு பிடிச்சிருப்பே. பிடிச்சிட்டான். ஹெல்த்து. ஐயோ செத்துருணும். தண்ணியிலே கண்டா அவனுக்கு. இத்தனை பவர் போடுறான். உயிரோட இருப்பான். ஒன்று செத்துரு. அதான் வந்துட்டண்டி. நீ யாருக்குள்ள வந்து சிங்காரம்? நீ யாருக்குள்ள தப்பு பண்ணிட்ட? போட்டான். ஏன்டா ஆல்ரெடி நான் பார்க்காத டைம் வச்சிட்டேன் நாய். பரவாயில்ல விடுங்க. யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பழி வாங்குவோம். தண்டர் இருந்துச்சு. ஏன்டா வாங்கலன்னா கொஞ்சம் நேச்சர் வச்சு விளாட்லாம் ஃபேமிலியில் தான் வந்தேன். தப்பு பண்ணிட்டே சிங்காரம். ஏங்க அவன் கிராவிட்டியாக டார்க்னஸ் அது தான் நினைக்கிறேன். டார்க்னஸ். ஐயோ வர முடியலையே. பரவாயில்ல. ஐயோ வரமாட்டேது. இருங்க. பரவாயில்லை. ஓகே. ஏய் இது வேறு ஒன்றுத்தில் மிஸ் பண்ணால் இன்னொருத்துலையும் மிஸ் பண்ணிடுறேன். நான் என்னடா பண்ணேன் தப்பு? இருங்க நான் ஒன்லி மேலே எடுத்து மட்டும் கை வைக்கிறேன். ஐயா 157. நான் ரிவெஞ்சு வாங்குவேன். இல்லை நீ பயந்துன்னு வரியா? ரிவெஞ்ச் எனக்கு யாருன்னு நினச்ச தலைவா? இருங்க இதில்
எனக்கு வேறு எதுவுமே வேணாம். அந்த இழுக்கிற பொருள் இருக்கா? சரி, இந்த அபீஸ் வச்சு வாங்குவோம். ஏன்னா இது வந்து டெலிபோர்ட் ஆக முடியும். சில டைமில் நேச்சருக்கு எதுனா பிரச்சனை வந்தால் டெலிபோர்ட் ஆகிடலாம். இந்த டார்க்னஸ் பயந்தாங்கொல்லி வரமாட்டோனே. எங்கே யாரும் அடித்து கபதிங்களா? இருங்க, கொஞ்ச நேரம் சோனிக்கு யூஸ் பண்ணி பார்ப்போம். ஒரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாலே போதும், சேர்த்துருவேன். வேறு பாருது எனக்கு. அப்போ பார்க்குறவங்க உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளை அடிச்சது ஒன்றும் லைட் இல்லை. ஏன்னா அவங்க கதையை முடிச்சிட்டேன் வசி. ஐயோ, ஏன் கெட்ட சகுனம். அது கரெக்டாக உள்ள இருக்குது. யாரா எர்த்து இல்லையே, வேறு யாரும் எர்த்தா இருந்தால் நம்ம கதை முடிஞ்சிடும். ஏன்னா என்னது மண்ணுக்குள்ளே போகிறதே அந்த பவர் இருக்கே. நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் கூட இல்லை, அது எப்படி வேணே சொல்லணும். இதா என்னையும் அடிக்கிறேன் நாய் சாவி. இதா நூறுங்களா நூறு குட்டிஸ், நீ இதிலே செத்துருவேன்னு நினைக்கிறேன். செத்துட்டியா? சரி. ஏய் ஓகே செத்துட்ருக்கோம். அது அங்கே யாரோ எர்த்து ஸ்டோன் ஏஜென்ட்ஸ் என்னதுரா பார்ப்போம். லைட்டு சரி இருங்க கொஞ்சம் பார்ப்போம். சூப்பர் சோனிக் என்ன ரியலி? வா ரியலியா? நான் தான்டா ரியலி. இதை பிடிச்சி வச்சுக்கிறேன், ஓட்டுருவேப்பா. ஐயோ நான்ப்பா செத்துட. நீ தானப்பா சோனிக்கு பவரான இதுவாச்சு. இந்த சோனிக் கூட போது கூட என்னடா அது வந்து இது இந்த ஒன்று நேச்சர். இந்த சோனிக்கில் போது இதேமாரி தாங்க மக்களே. சோனிக்கு அவனையும் ஓட விட்டேன். நேச்சரு எப்படி சொல்லுதுன்னா நல்ல பவர் தான், ஆனால் தண்டர் அளவுலாம் சொல்ல முடியாது. ஆனால் தண்டருக்கு ஹெல்த்து கம்மி, அதில் பறக்க முடியும். அந்த லைட்னிங் ஸ்ட்ரைக் கூட எனக்கு அதில் பிடிச்சதே ஸ்டாம் தான். இதில் எனக்கு பிடிச்ச பவர் கிராவிட்டி. உனக்கு எனக்கு முதல்ல அவன் குளோபுன்னு ஒன்று விடுவான் கிராவிட்டி. தம்பி என்னை பற்றி தப்பு பண்ணிட்டே சிங்காரம், அவள் தான் மாட்டிருப்பான். யாருப்பா இது பண்ணுற? இதை வந்துட்டேன் இதை பாருங்க. பவர் யூஸ் பண்ணுறியா தம்பி? இருங்க நாமும் இது பண்ணுவோம். பை கிராவிட்டி அடிக்கணுமா எதிர்க்கணுமா? எதிர்க்கணும். நான் வந்துட்டேன் சாலா. இது பேர் தான் நான் வேறு பழி வாங்கிறது. இதான் பிளானட் ஆகிட்டு பிடிச்சிதான் வாங்க நீ தப்பு பண்ணுற. இது பேர் பழி வாங்கும் டெக்னிக். ஒருத்தன் காலி ஏற்றிருப்பான். போட்டான்டா தப்பு பண்ணிட்டு அது எழுந்து முடிச்சிடலாம். மாட்டிருப்பானா? மாட்டலையே மக்களே. டைமணி சரவால ஹெல்த்து போஷன். ஒருத்த முடிச்சிட்டான். ஐயோ நான் அபிஎஸ் இப்போ யூஸ் பண்ணுவேன்னா நேச்சர் ஸ்டிவ் பார்த்து போட்டு இருங்க அவன் வெயிட் பண்ணிட்டோம். நம்மளை அவன் காய் இருக்கிற அதை வச்சு பரவாயில்ல நம்ம கதை முடிச்சாலும் பரவாயில்ல, அவன் கதை முடிஞ்சிடும். அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு மக்களே. அபிஎஸ் போட்டு ஓடுற 8 HP தான் அந்த மிஷின். ஐயப்பா ஹெல்த் போஷன் வந்துச்சு. பரவாயில்ல தப்பிச்சிட்டோம் மக்களே. எவ்வளோ HP தெரியுமா? கம்மி மக்களே. கிராவிட்டி வேஸ்ட் அவன் தான் நம்மளை இவ்வளோ நேரம் கொஞ்சம் டஃப்பான இனிமையாக வந்தான். இப்போதைக்கு இதில் எனக்கு இது பிடிச்சது இந்த நேச்சர்ஸ் ராத். ஹாய் கிராவிட்டி. ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். டக்குன்னு வந்துட்டேன், ஏன்னா இங்கே கொஞ்சம் நடந்து போகிறாங்க. வெயிட் பண்ணுவோம். காத்திருந்து டார்க் கோல்டா இது நான் போகும். உங்களுக்கு ஒரு சொல்கிறேன், இதுமாரி கொஞ்சம் நீங்கள் இந்த பேக் தொட்டா நீங்கள் அதுவும் இல்லாமல் யூஸ் டபுள் எது முக்கியமாக அது மட்டும் மேலே போட்டுருங்க. இதுனா டார்க் கோல்டு. இந்த பவரா? இது வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா இதுதான் இப்போ யூஸ் பண்ண போகிறது. சரி கிராவிட்டி, உன்னால் முடிஞ்சா எனக்கு பிடிச்சி நான் இப்போ அணுகுடு போடுவேன். தப்பு பண்ணுறியே கிராவிட்டி. இதான் அணுகுண்டு ஓடுறியே. இங்கே என்ன பார்ப்போம். ஓடுற எங்கே அணுகுடு போட்டேன் தெரியலையே. இதுதான் இருக்கிற அவன் ரிப்பிள் பவர் யூஸ் பண்ணுவான். பிடிச்சிட்டான். சொல்லி வாய முடியல, பிடிச்சிட்டான். சரி என்ன பண்ணது? அவன் சண்டைக்கு ஈசிறான், நாம் அமைதியாக இருக்கணுமா என்ன? நம்ம இங்கேருந்து அவன் கூட சண்டை போடணுன்னு அவசியமே இல்லையே. கொஞ்சம் வெயிட் பண்ண. அந்த கிராவிட்டி அங்கே தான் போகுது. சரி அடுத்த பாரில் நான் வரேன், வெயிட் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது. 3/4 பேர் முடிச்சிட்டோம். அடுத்த பாரில் வரேன். இருங்க அடுத்த பாரில் வரேன். இருங்க இங்கே இருக்கட்டும். அது
ப்ளே எந்த பவரில் வரலாம்? நாங்கள் தண்டரில் போகிறோமா கிறிஸ்டலில் போகிறோமா? எனக்கு கிறிஸ்டல் காமிரு. கிறிஸ்டல் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இடி நிற்கக்கூடாது, இங்கே நிற்கலாமா அந்த மாதிரி. இதில் எனக்கு பிடிச்சது எனர்ஜி கிராஷு, கிறிஸ்டல் மெயின். ஏன்டா வேறு எந்த பவருமே பிடிக்காதுண்ணா. கிறிஸ்டல் இது வரீங்க இப்படி போட்ட அடுத்த செகண்டே கொண்டாரு ஒரு 0.7 செகண்ட் வெயிட் பண்ணால் போதும், வந்துடும். என்னால் துல்லியமாக 0.7லாம் சொல்ல, கொஞ்சம் தோராயமாக 0.7 நினைக்கிறேன். நீங்களே நினச்சிக்கோங்க, ஜஸ்ட் இமேஜினேஷன் தான் பண்ணேன். இந்த யூஸ் டபுள் ஹார்ட்வேர் அப்போ வச்சிருந்த பவர்லாம் போயிட்டுருக்கோம். வெயிட் பண்ணுங்க, மேலே பாக்ஸ் இருக்குது. நம்ம வந்த சமயம் தெரியல, நல்லா இருக்குது. ஜெம்ஸு வரணுன்னே பாஸுங்க பட்டுன்னு போது வரவங்க. மிஸ்டர் இது வாங்கிட்டோம், ஹெட்லெஸ். அவங்க பாருங்கள், சூப்பர் சோனிக் இதுதான். இது பண்ணோம். இன்னொரு பவர் இது டெலிபோர்ட் ஆகிற மாரி, எதிர் க்ரீன் கலரை வந்து டெலிபோர்ட் ஆகும். இன்னொன்று சோனிக் பீம்னு இருக்குது. இன்னொன்று சூப்பர் சோனிக் இருக்குது. இன்னொன்று அந்த பவர் யூஸ் பண்ண அப்படியே மேலே எகிரி விடுவான். எனர்ஜி கிறிஸ்டல் இது கிட்டே தான் இருக்கும் நினச்சேன். எனர்ஜி கிறிஸ்டல் இது அப்படி ஆனால் இதுவும் கொஞ்சம் கிட்டே. எனர்ஜி க்ரௌன், அந்த எனர்ஜி கிராஷ் யூஸ் பண்ணுறக்கூடாது. கிறிஸ்டல்ஸ் வச்சு இப்போ கும்பலாக வரும் அந்த இடத்துல. இன்னும் ஆனால் இது வேஸ்ட் ஆச்சு. எனர்ஜி அவங்க கிட்டே போயிடக்கூடாது, இங்கேருந்து போடுவேன். அவனுக்கு 25 போகும் தான் நினைக்கிறேன். இதுமாரி வெடிச்சாலே அங்கே அடி விழுதுன்னு அர்த்தம். அங்கே நிற்கும் அடி, யார் மேலாம் பண்ணலாம் நிற்கும். அது அந்த வட்டத்துக்குள்ளே போனேன்னு வச்சு டொகுல் இது குறையும் தான் நினைக்கிறேன். யாரா அவன் டார்க்னஸ் அடிச்சிட்டா, அபியூஸ் பண்ணிட்டானே. எனக்கு தெரிஞ்ச அபியூஸ் தான் மக்களே பண்ணியிருப்பான். அபியூஸ்னால் அந்த நான் யூஸ் பண்ணேனே நேச்சரில், இங்கேருந்து அங்கே போனது. கிறிஸ்டல் வந்து ஒருத்தர் கூட கொல்ல. இது யாருது? ஆனால் கிறிஸ்டல் அந்தளவு எகிர மாட்டான். ஆனால் அதுக்கு பதில் அவனுக்கு டெலிபோர்டேஷன் வரணும். இங்கேருந்து பார்க்குற பாருங்க, டார்க்னஸ் தான் உனக்கு ஒருத்தன் வந்துக்கிறான். அவன் பேர் தான் தீரா நேதாஜி. இந்த கிறிஸ்டல் எரப்ஷன், இந்த கிறிஸ்டல் மைன், இந்த 1, இந்த சொன்ன 2, இந்த 3, இந்த 4, இந்த வச்சுக்கோ. எங்கே வந்துடுவான் வர்ற? எதனா ஆபத்துச்சுன்னா நான் எனர்ஜி கிராஷ் பண்ணுறேன். போடு சாவு சாலா. என்னை பற்றியாடா தெரியாமல் இருக்கிற? நான் தான்டா நேதாஜி கிரேட்ரா. சும்மா சொன்ன அதுக்கு கிரேட் ஆகிட்டு விட ஓட சாலா. நான் இப்படி பண்ணா உன்னை அடிக்க முடியாதுன்னு நினச்சா. சாவு. நான் ஒரு ஆட்டியாடே இருடா, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்டா. ஒரு ஆட்டியாச்சும் வாங்கி சாப்பிடா. சாப்பிடா. எங்கடா இருக்கிற? இங்கே இதுதான் எகிரி குடிச்சான். ஓகே தலைவன் பதுங்கண்ணா தெரியாமடா இருக்கிறோம் நாங்கள். அது பொண்ணு நாளை ஒருத்தராச்சும் கொண்டோம், பெருமையாக இருக்குது. வேஸ்ட் மக்களானா கொஞ்சம் என்னதான். கிறிஸ்டல் எனர்ஜி ஓகே தான். கிறிஸ்டல் எனர்ஜி பாருங்களா, எங்கேருந்து அந்த பாக்ஸ் அனுப்பணும். எங்க பாருங்க, இது மாதிரி தான் சில டைமில் சொதைப்புது. பாக்ஸ் வந்து அந்த டிரான்ஸ்பர் தான், அது ஒன்றும் இல்லை. நான் தான் தெரியாமல் யூஸ் பண்ணுறேன். ஒரு எப்படி சொல்கிறது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடாது. ஒரு மணி நேரத்தில் வந்துடுவாங்க எங்கள் அப்பா. பரவாயில்ல, அது வைக்கும் கொஞ்ச நேரம் போடும். மோபிஜன் ஓகே 41 பாயிண்ட். அடுத்த பாஸ் வரட்டும் இருங்க. ஒரு நாய்க்குட்டி வருது. எங்கள் அப்பா அது அடிக்க உடனாங்க. அடிக்க மாட்டேன், இப்போ வெரைட்டி தான் கொடுக்குறேன். அது நாயை குட்டி போட்டு தான் என்ன பண்ணுது, பாவமாக இருக்குது. எங்கள் அப்பா தான் அது இங்கே உள்ளே வந்து நாஸ்தி பண்ணிவிடு. வெளியே கொஞ்சம் எதனா சாப்பாடு வந்தால் ஃபஸ்ட்டாக அதுக்கு சாப்பாடு போடணும் அதெல்லாம் சொன்னார். ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து அதை நாஸ்தி பண்ணக்கூடாதுல்ல, அதனால் சொன்னார். மிச்சப்படி எதுவுமே இல்லை. 3 நிமிஷமா? ஆமாம், இப்போ தான் நிறுத்தோம். சரி, எனக்கு வெறுப்பாக இருக்குது இந்த பவர்.
எப்படி இருந்தாலும் வீடியோ நிறைய இதுவாக இருந்திருக்கும். சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.